கடல் தாண்டும் கவிதைகள், மொழிபெயர்ப்பு கவிதைகளை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு நான் வழங்கலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு சிறிய கவிதையோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என் சட்டைப்பை காலியாக இருந்தபோது என்னிடம் கவிதை இருந்தது. என் குளிர் சாதன பெட்டி காலியாக இருந்தபோதும் என்னிடம் கவிதை இருந்தது. என் இதயம் காலியாக இருக்கும்போதோ என்னிடம் எதுவும் இல்லை. இது அப்பாஸ் கிரியசமி என்கிற புகழ்பெற்ற ஈரானிய திரைப்பட இயக்குனர், கவிஞர் அவருடைய ஒரு சிறிய கவிதை. நம் சட்டை பையிலும் நம் குளிர்சாதன பெட்டியிலும் நம்முடைய வீட்டிலும் நிறைய பொருட்கள் இருப்பதாலெல்லாம் நம் இதயம் நிரம்பிவிடும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதயம் நிறைவதற்கு பொருட்கள் அல்லாத வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது நமக்கு. அந்த ஒன்றை பற்றி பேசுவது தான் கவிதை. அந்த ஒன்றை பற்றி எழுதுகிறவன் தான் கவிஞன் என்று சொல்லலாம். ஷேக்ஸ்பியர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் தன்னுடைய மிட் சம்மர் நைட் அப்படிங்கிற நாடகத்தில் ஒரு வரி எழுதுகிறார். பொயட்ஸ், மேட்மேன் அண்டு லவ்வர்ஸ். கவிஞர்கள், பைத்தியக்காரர்கள், காதலர்கள், அவங்க 3 பேர்த்தையும் அவர் ஒரு நிறையில் வைக்கிறார். என்னன்னு பார்த்தா, அந்த 3 பேருமே நாம் வாழக்கூடிய இந்த லௌகிக உலகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்களே கற்பனையில் ஒரு உலகத்தை சிருஷ்டித்து கொண்டு அந்த கற்பனை உலகத்திற்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்று தமிழில் பாரதியினுடைய இடம்ங்கிறது கேள்விக்கு அப்பாற்பட்டது. ஆனால் அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உரிய அங்கீகாரம் பெரிதாக கிடைக்கவில்லை. பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் பாரதி ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, நாங்கள் வச்சித்த காலத்தில் அந்த தெருவில் அந்த அம்மா நடந்து போகும்போது அங்கே இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அதை பைத்தியக்காரனுடைய மனைவி செல்லுகிறாள் என்று என் காதுபடவே பேசுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பாரதியார் வாழ்ந்த காலத்தில் பெரிய வசதிகள் எல்லாம் இல்லை, வறுமை தான் அவருக்கு இருந்தது. சில சமயம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத போது பக்கத்து வீட்டில் இந்த அம்மா செல்லம்மாள் போய் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வச்சுட்டு கிணற்றடிக்கு தண்ணீர் அள்ள போகும்போது இவர் அந்த ஒட்டு போட்ட கோட்டை போட்டுட்டு பாரதியார் அதிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசியை அள்ளி கொண்டு வாசலில் காக்காய்க்கும் குருவிக்கும் இறைத்து கொண்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கிறுக்கன் என்று தான் அந்த உலகம் சொன்னது. ஆனால் அந்த பாரதியார் தான் இன்னும் சில வருடங்களில் நாம் 100ஆண்டு விழா கொண்டாட இருக்கிற இந்த நவீன தமிழ் கவிதையினுடைய தொடக்கம். அவர் தான் நதி மூலம் என்று சொல்லலாம். பாரதியார் ஒரு கட்டுரையில் எழுதுகிறார், எனக்கு 4-5 பாஷைகளிலே பழக்கம் உண்டு. இவற்றிலே தமிழை போல வலிமையும் திறமையும் உள்ள தொடர்பும் உள்ள பாஷை வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாரதியாருக்கு தெரிந்த 4-5 பாஷைகளில் மிக முக்கியமான ஒன்று ஆங்கிலம். அவர் ஆங்கிலத்தில் நிறைய வாசிச்சிருக்காரு. அவருடைய புனைப்பெயர்களில் ஒன்று ஷெல்லிதாசன் என்பது. ஷெல்லி என்பது ஒரு பிரபலமான ஆங்கில கவிஞர். அவருடைய பாதிப்பும் அவருடைய கவிதைகளில் இருப்பதாக விமர்சகர்கள் சொல்கிறாரு.
அது போக அவர் வால்ட் விட்மனினுடைய புல்லின் இதழ்கள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை அப்பொழுதே படித்திருக்கிறார். அந்த புல்லின் இதழ்கள் தான் அமெரிக்க இலக்கியத்திலேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அது வரைக்கும் மீட்டர் எனப்படக்கூடிய யாப்பில் எழுதப்பட்ட கவிதைகளுக்கு மாற்றாக அந்த இலக்கணம் இல்லாத ஃப்ரீவர்ஸ் என்று சொல்லக்கூடிய சுயேச்சா கவிதை என்ற வடிவத்தில் எழுதப்பட்ட கவிதை அந்த புல்லின் இதழ்கள். அதனுடைய பாதிப்பில் தான் பாரதியார் தன்னுடைய காட்சிகள் என்கிற வசன கவிதைகளை எழுதி பார்க்கிறார். அந்த வசன கவிதை தான் அதற்கு பின்னால் பிச்சமூர்த்தி, காணாசு இவர்களெல்லாம் புது கவிதை எழுதுவதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. பாரதியினுடைய அந்த வசன கவிதை தான், காட்சிகள் என்ற கவிதை தான். அந்த விதத்தில் பாரதியார் தான் தமிழினுடைய முதல் அந்த வசன கவிதையை எழுதியவர். அவர் தான் பின்னால் நவீன கவிதை தோற்றம் கொள்வதற்கு காரணமாகவும் அமைந்தவர். பாரதியார் பல மொழிபெயர்ப்புகளும் செய்திருக்கார். தாகூருடைய கதைகள், கவிதைகள், ஆங்கிலத்திலேருந்து சில கவிதைகள், தமிழில் ஹைக்கூவை பற்றி முதல்ல அப்படி ஒரு வடிவம் இருக்குங்கிறத பாரதியார் தான் சொல்லியிருக்கார். ஆக அவர் தான் பல விதத்திலையும் முன்னோடியாக இருக்கிறார். அவர் காட்டிய வழியில் இன்னும் பல மொழிபெயர்ப்புகள் தமிழுக்கு வந்திருக்கிறது. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழியினுடைய வளத்தையும் வனப்பையும் நம்ம பெருக செய்ய வேண்டுமானால் அதற்கு மொழிபெயர்ப்புகள் மிக மிக அவசியம். ஏன்னா நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த உயரத்தில் இருக்கிறோம் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நமக்கு மொழிபெயர்ப்புகள் தான் பெருசாக உதவி செய்கிறது. மனிதர்கள் இனத்தாலும் மொழியாலும் வேறுபட்டவர்கள் என்றாலும் உணர்வு ரீதியாக எல்லோரும் ஒன்றானவர்கள் தான். அதனால தான் ஒரு மொழியில் எழுதக்கூடிய ஒரு படைப்பை இன்னொரு மொழியில் நம்ம மொழிபெயர்த்து படிக்க முடிகிறது. அதுதான் ஒரு மொழிபெயர்ப்போட அடிப்படைன்னு சொல்லலாம். ஒரு கட்டுரையையோ அல்லது ஒரு சிறுகதையையோ அல்லது ஒரு நாவலையோ மொழிபெயர்ப்பது என்பது ஒப்பீட்டு அளவில் கொஞ்சம் சிரமம் குறைவானது. பக்கங்கள் அதிகமாக இருக்கும், உழைப்பு அதிகமாக தேவைப்பட்டாலும் கூட ஒரு கவிதையை மொழிபெயர்ப்பதை விட மற்ற சிறுகதையோ நாவலையோ மொழிபெயர்ப்பது சற்று எளிதாக இருக்கும். கவிதையில் அந்த நம்ம வழக்கமாக இடம் சுட்டி பொருள் விளக்கம்னு சொல்லுவாங்க. இது யாரால் யாரை நோக்கி சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சிறுகதையிலேயோ நாவல்லையோ எளிதாக புலப்படும். ஆனால் ஒரு கவிதையில் அது ஒரு குறிப்பு பொருளாக தான் இருக்கும். அதை நாம் அந்த பண்பாடு, கலாச்சாரம், அந்த மொழி, இனம் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த கவிதையை முழுமையாக உள்வாங்கி கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு கவிதையை மொழிபெயர்ப்பது அப்படிங்கிறது அந்த இரண்டு மொழியிலையும் நல்ல தேர்ச்சியும் புலமையும் பயிற்சியும் இருக்கிறவர்களால் தான் முடியும். இல்லைனா அந்த கவிதை மொழிபெயர்ப்புங்கிறது கொஞ்சம் சவாலான ஒன்றாகத்தான் இருக்கும். மொழிபெயர்ப்பில் ஒரு கவிதையை படிப்பது மூல மொழியில் அல்லாமல் மொழிபெயர்ப்பில் ஒரு கவிதையை படிக்கிறதுங்கிறது மழைக்கோட்டு அணிந்து கொண்டு மழையில் நனைவதை போன்றது அப்படின்னு ஒரு விமர்சகர் சொல்கிறார். மழையில் நனையணுன்னா நேரடியாக நனையாமல் கோட்டு போட்டுட்டு நனைகிற மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார். இது கூட பரவாயில்ல. இன்னொரு விமர்சகர் கொஞ்சம் விவகாரமாக சொல்கிறார். அது மொழிபெயர்ப்பில் போய் கவிதையை படிக்கிறதுங்கிறது வக்கீல் வச்சுட்டு காதலிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு பேருக்கும் மொழி தெரியாது, நடுவில் ஒரு இடைத்தரகராக ஒரு வக்கீலை வச்சுட்டு ரெண்டு பேரும் காதல் புரிகிற மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எந்த மொழிபெயர்ப்பும் முழுமையான ஒன்றுன்னு சொல்ல முடியாது. லியோனார்டோ டாவின்சி ஒரு தடவை சொல்கிறார். அவர் பெரிய ஓவியர், சிற்பக்கலைஞர். அவர் சொல்கிறார், எந்த கலைப்படைப்பும் முழுமையை அடைவதே இல்லை, அது ஒரு கட்டத்தில் போதும் என்று கைவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார். அது மற்ற எந்த கலைப்படைப்புக்கு பொருந்ததோ இல்லையோ,
கவிதை மொழிபெயர்ப்புக்கு மிக மிக பொருந்தும். ஏன்னா ஒரு கவிதையை வந்து மொழிபெயர்த்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் போதுன்னு விட்டுவாங்க. திரும்ப நீங்கள் அந்த கவிதையை படித்து பார்த்தால் கூட அதில் நம்ம வந்து திரும்பவும் திருத்தம் செய்வதற்கு அல்லது இம்ப்ரூவ் செய்வதற்கான இடம் அதில் இருக்கும். அப்படி தான் வந்து கவிதை வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த வகையில் வந்து இப்போ தமிழில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 90 வருடங்கள் ஆகிறது. புதுக்கவிதை வந்து 1934 பிச்சமூர்த்தியிலிருந்து தொடங்குவதாக ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்த்தா இந்த 90 வருடத்தில் தமிழ் கவிதை அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி, உயரம் எல்லாத்துக்கும் வந்து அதற்கு சமமாக தமிழ் மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளால் அந்த பாதிப்பும் அந்த வளர்ச்சியும் சாத்தியமாயிருக்கு. அப்படியான சில நூல்களினுடைய பட்டியல்களை மட்டும் நான் வந்து இங்கே சொல்லலான் இருக்கேன். அது எதிர்காலத்தில் உங்கள் வாசிப்பிற்கும் பயன்படலாம். இப்போ உலக கவிதைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொற்கள் என்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. ராக் ஃப்ளவர் என்பவர் எழுதிய கவிதை. அந்த கவிதைகளை வந்து பிரெஞ்சிலேருந்து வே ஸ்ரீராம் என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறார். கிரியா பதிப்பகம் வெளியிட்டது. அது வந்து நாங்கள்லாம் வாசிப்புக்குள்ளே வரும்போது எங்களுக்கு மிகுந்த ஒரு பிரமிப்பை ஊட்டிய ஒரு நூல். தமிழ் கவிதையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை செலுத்திய மொழிபெயர்ப்பு நூல் என்று அதை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு உரைநடை வடிவத்தில் கவிதையை எப்படி சாதிப்பது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நூல். அந்த நூல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்திரன் அவர்கள் வந்து மொழிபெயர்த்த அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு தொகுப்பு. அதில் பல ஆப்பிரிக்க கவிதைகள் இருக்குது. இன்று தலித் இலக்கியம், விளிம்பு நிலை மக்களுடைய குரல், இதெல்லாம் இப்போ ஒரு 10-20 வருடமாக பேசப்பட்டது. அதற்கு வெகு முன்பாகவே இந்திரன் வந்து அந்த தொகுப்பின் வழியாக நமக்கு கருப்பினை இலக்கியம் பற்றின ஒரு பெரிய அறிமுகத்தை தந்த நூல் அது. அதுக்கு அடுத்ததாக வந்து பிரம்மராஜன் அவர்கள் மொழிபெயர்த்த தற்கால உலக கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூல். அமெரிக்க, ஐரோப்பிய கவிஞர்கள் பலருடைய கவிதைகளும் அந்நூலில் மொழிபெயர்க்கப்பட்டது. அது ஒரு முக்கியமான நூல். பிரம்மராஜனே வந்து திரும்பவும் பாப்புலா நேருடாவுடைய கேள்விகளின் புத்தகம் என்ற ஒரு சிறிய சின்ன சின்ன கவிதைகள், பாப்புலா நேருடாவுடைய குறுங்கவிதைகளான ஒரு தொகுப்பு வந்திருக்கு. பாப்புலா நேருடா வந்து இந்த உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஸ்பானிய கவிஞர், நோபல் விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் வந்து சிலி நாட்டு தூதராகவும் இருந்தவர். அவருடைய கவிதைகள் அடங்கிய ஒரு முழு தொகுப்பு வந்து சுகுமாரன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு நெருடா கவிதைகள் என்று பட்டது. மிக சிறந்த கவிதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு நூல் அது. அதுபோக ரஷ்யாவினுடைய புகழ்பெற்ற பெண் கவிஞர் வந்து அன்னா அக்மதோவான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கவிதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு வந்து லதா ராமகிருஷ்ணன் என்பவர் மொழிபெயர்த்து இப்போ பதிப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு தொகுப்பு வந்திருக்கு. அப்புறம் வந்து நிக்கனார் பாரா, எமிலி நிக்கனார் பாரா கவிதைகள், அது வந்து 2-3 பேர் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அனுராதா ஆனந்த் ஒருத்தங்க. அதே மாதிரி எமிலி டிக்கன்சன் கவிதைகளை வந்து இரா மிதிலான் ஒருத்தங்க மொழிபெயர்த்திருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து சாய்மான வெளிச்சம்ங்கிற பேரில் நா ஜெயபாஸ்கரன் மொழிபெயர்த்து காலச்சோடு பதிப்பகத்தில் வந்திருக்கு. எமிலி வந்து ஆங்கிலத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு கவிஞர். அவருடைய கவிதைகள் அடங்கிய தொகுப்பு தமிழில் வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து அண்ணா ஸ்வீர் கவிதைகள். அண்ணா ஸ்வீருங்கிற ஒரு பெண் கவிஞர், அவர் போலந்து சார்ந்தவங்க. அவங்களுடைய கவிதைகள் வந்து சமயவேல் என்பவருடைய மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு. அதே மாதிரி ரியோகான் அப்படிங்கிற ஒரு பழைய ஜென் கவிதை மரபை சேர்ந்த ஒரு ஜப்பானிய கவிஞருடைய கவிதைகள் ஒன்றுமின்மையின் குதூகலம் அப்படிங்கிற பேரில் சமயவேலே மொழிபெயர்த்திருக்கார். அதுபோக யுவன் சந்திரசேகர் மொழிபெயர்ப்பில் ஜென் கவிதைகள் என்ற ஒரு பெரிய நூல் வந்திருக்குது. மிக முக்கியமான நூல். இப்போ தமிழில் அது வந்து மறுபதிப்பு பண்ணியிருக்காங்க. 300 பிரதிகளுக்கும் 300 விதமான அட்டைகளோடு அந்த
நூலை வந்து பதிப்பாளர் பதிப்பித்திருக்கிறார். அந்த சிறப்பிற்குரிய ஒரு நூல் அது. அது போக தாவோ தேசிங் அப்படின்ற ஒரு லவோட்சோவுடைய ஒரு பெரிய தத்துவ கவிதையை அடங்கிய நூல். அது தமிழில் மிகச் சிறப்பாக சீமணி மொழிபெயர்த்து கிரியா வெளியீடாக வந்திருக்கு. அது ஒரு முக்கியமான நூல். அது போக சீன கவிதைகள், அது வந்து தமிழில் வந்து கல்பனா அப்படிங்கிறவங்க வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இதெல்லாம் வந்து உலக கவிதைகள் தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. இது போக இந்திய மொழியிலிருந்தும் பல கவிதைகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து முக்கியமானது வந்து உமர் கயாமோட ரூபியாத் கவிதைகள். அதை வந்து கவிமணி தேசிகாம் விநாயகம் பிள்ளை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அது வந்து பாடநூல்கள்லாம் கூட பாடமாக வந்துடும். அது போக கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு தாகூருடைய கவிதைகள் நூல். அது போக தாகூருடைய மற்ற நிறைய கவிதைகளை விஆர்எம் செட்டியார் அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அது ஒரு பழைய மொழிபெயர்ப்பு என்றாலும் ஒரு கவித்துவத்தோடு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு. அதையும் இந்த வஉசி நூலகம் என்ற பதிப்பகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு மலையாளத்திலேருந்து நிறைய தொகுப்புகள் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரீரம் ஒரு நகரம் அப்படின்னு கே சச்சிதானந்தன் இன்று இந்தியாவிலிருந்து உலக அளவில் அறியப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு மலையாள கவிஞர், ஆங்கிலத்திலும் எழுதக்கூடியவர். அவருடைய கவிதை வந்து நிர்மால்யாவுடைய மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு. சிற்பியும் ஒரு நூல் சச்சிதானந்தன் கவிதைகள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். மிக முக்கியமான கவிஞர் அவர். நினைவில் காடுள்ள மிருகம்ங்கிறது அவருடைய மிக புகழ்பெற்ற கவிதை வந்து, அதுவும் வந்து மலையாளத்திலேருந்து வந்திருக்கு. அது போக தற்கால மலையாள கவிதைகள்னு ஒரு தொகுப்பு வந்திருக்கு. நெடுஞ்சாலை புத்தர். இந்த 2 நூல்களும் சமகாலத்தில் மலையாளத்தில் எழுதப்படக்கூடிய கவிஞர்களினுடைய கவிதைகள் மொழிபெயர்ப்பாக வந்திருக்கு. இதை மொழிபெயர்த்தவர் வந்து ஜெயமோகன். அந்த நூல்கள் வந்து வந்திருக்கு. அதுபோக தொடுதிரை அப்படின்னு கல்பற்றா நாராயணன், மலையாளத்தில் மிக முக்கியமான ஒரு கவிஞர். அவருடைய கவிதைகள் அடங்கிய ஒரு சிறிய நூல் தொடுதிரை என்று, அதுவும் விஷ்ணுபுரம் பதிப்பகத்தில் இப்போ சமீபத்தில் வெளிவந்திருக்கிறது. இது போக கபீர் கவிதைகள் இந்தியிலிருந்து செங்கதிர் மொழிபெயர்த்து காலச்சுவடு வெளியீடாக வந்திருக்கு. அது ஒரு மிக நம்முடைய பக்தி கவிதைகளோடு ஒப்பிடக்கூடிய மிக வலிமையான கவிதைகள் கொண்ட கவிதைகள் கபீர் கவிதைகள் என்று அது வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு இந்தியிலிருந்து பாதி பழுத்த கொய்யா, இந்தியில் சமகாலத்தில் எழுதக்கூடிய முக்கியமான கவிஞர்கள், அவங்களுடைய கவிதைகள் எல்லாம் நேரடியாக இந்தியிலிருந்து எம் கோபாலகிருஷ்ணன் மொழிபெயர்த்திருக்கார். அதுபோக அவரே வந்து குன்வர் நாராயணன் என்பவருடைய யாரும் இன்னொருவர் இல்லை என்ற ஒரு நூலையும் சாகித்ய அகாடமிக்காக மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த 2ம் இந்தியிலிருந்து தமிழுக்கு வந்த கவிதைகள். இது போக அக்கம்மாதேவியினுடைய கவிதைகள் அடங்கிய ஒரு நூல் மூச்சே நறுமணமாய் அப்படின்ற தலைப்பில் பெருந்தேவி வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. கன்னட வசன கவிதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு. அதே மாதிரி வேமனாவினுடைய வசன கவிதைகள், அதை வந்து பாவண்ணன் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். இதெல்லாம் வந்து பிற மொழிகளிலிருந்து நம்ம தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகள் என்று சொல்லலாம். இப்போ இந்த மொழிபெயர்ப்பு இந்த ஒரு வழி தானே, இன்னொரு வழி இருக்குது. நம்முடைய தமிழ் கவிதைகள் ஏதாவது வெளியில் போயிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ரொம்ப மிக குறைவாகத்தான் இருக்கிறது. நம்முடைய தமிழினுடைய தொன்மைக்கும் வளமைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இது சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியத்தை ஆங்கிலத்தில் வந்து கொண்டுட்டு போயிருக்கிறது வந்து மைசூரை சேர்ந்த ஏகே ராமானுஜன் என்ற பேராசிரியர். அவர் வந்து அமெரிக்காவில் பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். அவர் வந்து சங்க இலக்கியத்தை ஆங்கிலத்தில் வந்து அந்த ஆங்கில வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக சில நூல்களை எழுதியிருக்கார். அது வந்து உலக புகழ் கிடைத்தது. அது போக மாலே தங்கப்பா என்பவர், அவரும் வந்து ஆங்கிலத்தில் சங்க இலக்கியத்தை மொழிபெயர்த்திருக்கார். அது போக திருக்குறள், பாரதியார் கவிதைகள்லாம் பல பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் அது பெரிய அளவில் ஆங்கிலத்தில் ரீச் ஆச்சான்னு வந்து தெரியவில்லை. அதுபோக சமகால கவிதைகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும்.
மலையாளத்தில் வந்து புது நானூறு என்ற பெயரில் மறைந்த ஆற்றூர் ரவிவர்மா, அவரே வந்து மலையாளத்தில் முக்கியமான கவிஞர். அவர் வந்து தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான நவீன கவிஞர்கள் அவர்களுடைய கவிதைகளை மொழிபெயர்த்து ஒரு நூல் வந்து கொண்டுட்டு வந்திருக்காரு. சமீபத்தில் வந்து வங்காளத்தில் வந்து யுவன் சந்திரசேகருடைய கவிதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பும் சுகேதராணியினுடைய கவிதைகள் அடங்கிய தொகுப்பும் வெளிவந்திருப்பதாக அறிகிறோம். அது போக இசையினுடைய கவிதைகள் அது வந்து மலையாளத்தில் விரைவில் வெளிவர இருக்கிறது. பி ராமன் என்கிற மலையாள கவிஞர் அந்த தொகுப்பை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு குறைவாகத்தான் தமிழிலிருந்து வெளியே போயிருக்கு. என்னன்னு கேட்டால், தமிழ் மட்டும் தெரிந்தால் போதாது, ஆங்கிலத்திலையும் அந்த அளவுக்கு பரிச்சயமுடையவர்கள். அதற்கான காலம் இனிதான் வரும் என்று நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஓரிரு ஆண்டுகளாக சென்னை புத்தக கண்காட்சியை ஒட்டி இந்த மொழிபெயர்ப்புக்காக தமிழக அரசு நிறைய முயற்சிகளை செய்கிறாங்க. பல்வேறு வெளிநாட்டு பதிப்பகங்களோடு தொடர்பில் இருக்காங்க. ஆனால் எதிர்காலத்தில் தமிழினுடைய கவிதைகள் உலக மொழிக்கும் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன். இப்போ நிறைய மொழிபெயர்ப்பு கவிதைகள் இருக்குது, நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, அவங்களோட பட்டியல்லாம் சொன்னீங்க. இப்போ நானும் கவிஞராக சொல்கிறேன். நான் வந்து 200 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கேன். இப்போ நான் இந்த கவிதைக்கு தனியாக ஒரு வடிவம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மொழிபெயர்க்கும் போது அந்த கவிதை அது வந்து மற்றவங்களுக்கு அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விதத்தில் இருந்தாலும் அந்த கவிதையினுடைய வடிவத்தையும் தனித்தன்மையையும் கெடுக்கிற மாதிரி அமையாதா? மொழிபெயர்ப்பு கெடுத்துருங்கிறீங்க. மொழிபெயர்ப்பு அந்த வடிவத்தையும் தனித்தன்மையும் கெடுத்துருமா அப்படிங்கிறீங்க. இப்போ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னு கேட்டிங்கன்னா, மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 துருவமாக வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கவிதையை மொழிபெயர்க்கும்போது மொழிபெயர்க்கப்படாமல் எதெல்லாம் தங்கி போயிடுதோ அதுதான் ஒரு கவிதைக்கு முக்கியம்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எதெல்லாம் மொழிபெயர்க்க முடிகிறதோ அந்த அம்சங்கள் தான் ஒரு கவிதைக்கு முக்கியம்னு சொல்கிறாங்க. ஒரு கவிதை இப்போ தமிழில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அல்லது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையை தமிழில் மொழிபெயர்க்கிறோம் போது அங்கேயே இருக்கிறது ஒரு மனிதன் தான். ஒரு மனிதனுடைய கற்பனையோ அல்லது ஒரு கனவோ வந்து இன்னொரு மனிதனுக்கு புரியாமல் போகிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அப்போ நடுவில் எது புரியாமல் போகும்னா, ஒருத்தருடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விடுபடலாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டியும் வந்து மொழிபெயர்க்க முடியும் தான் தோணுது. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக சில விஷயங்கள் வந்து மொழிபெயர்ப்பில் வராமல் இருக்கலாம். அந்த விஷயங்களுக்கு நம்ம அடிக்குறிப்பு போட்டு சொல்ல வேண்டியதுதான். அப்படியும் சில கவிதைகளை வந்து மொழிபெயர்க்க முடியாமல் கூட போகலாம். அது ஒன்றும் செய்ய முடியாது. வணக்கம் ஐயா. மொழிபெயர்ப்புல கவிதை தான் இருக்கிறதுல ரொம்ப சிரமமானதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் வந்து பெருவாரியாக படித்த உடனே மனசுக்கு தக்கதாக மொழிபெயர்ப்பு கவிதைகள் தான் இருக்கு. மூலமொழியில் எழுதப்பட்ட தமிழ் கவிதைகளை விடவும் மொழிபெயர்ப்பு கவிதைகள் தான் மனசுக்கு நெருக்கமானதாக இருக்கு. அப்படியான ஒரு தாக்கத்தை மொழிபெயர்ப்பு கவிதைகள் ஏற்படுத்துறதுக்கான காரணம்? நீங்கள் எவ்வளோ தமிழ் கவிதை படித்தீங்கன்னு தெரியல. இருப்பினும் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் வந்து சங்க கவிதைன்னு ஒன்று படிக்கிறோம். இந்த சங்க கவிதைகள் வந்து உலக அளவில் மிக சிறப்பான கவிதைகள் என்று மதிப்பிடப்படுகிறது. நம்ம தமிழ்லேயும் அந்த கவிதைகள் வந்து மிக உயர்வாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் அந்த சங்க கவிதைகள் வந்து ஒரு தொகுப்பு நூல் தான். அந்த காலத்தில் எழுதப்பட்ட எவ்வளோ கவிதைகளில் அவங்க வந்து வடிகட்டி தேர்ந்தெடுத்து தொகுத்தது தான் வந்து ஒரு தொகுப்பாக இருக்குது. அது மாதிரி நம்ம மொழிபெயர்க்கும் போது என்னென்னா, ஆங்கிலத்தில் ஏதோ ஒன்று படிக்கிறோம் அல்ல பிற மொழியில் படிக்கிறோன்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய சிறந்த கவிதைகளை தான் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அதை மொழிபெயர்க்கிறாங்க.
நீங்கள் தமிழில் கைக்கு கிடைக்கிற கவிதைகள் எல்லாம் படிப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி தோணலாம். தமிழ்லேயும் வந்து உலக அளவில் எடுத்து செல்லக்கூடிய தரத்திலான பல கவிஞர்களும் கவிதைகளும் இருக்கிறது. ஏன்னா நம்ம 90 வருடம் ஆயிடுச்சு. இந்த புது கவிதையை வந்து ஆரம்பித்த புதுசில் இதெல்லாம் கவிதையே இல்லைன்னு சொன்னவங்க உண்டு, இதை கோவேறு கவிதைன்னு சொன்னவங்க உண்டு. மரபு கவிஞர்கள் எல்லாமே இதை கடுமையாக எதிர்த்தாங்க. இது வந்து இலக்கணமே இல்லாத கவிதை, வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதுகிறாங்க. எல்லா விமர்சனங்களையும் தாண்டி தான் இது இன்றைக்கி நிலைச்சிருக்கு. இதில் வந்து ஆயிரக்கணக்கான கவிதைகள் எழுதப்பட்டாலும் அதில் நூற்றுக்கணக்கான கவிதைகள் வந்து ஒரு வாசிக்கக்கூடிய தரத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.